This video is sponsored by Vijay Raja, pioneer in affordable luxury homes. வணக்கம் சார். வணக்கம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ தங்கத்தையும் தாண்டி, தங்கம் நீங்கள் சொல்கிறீங்க அடிக்கடி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. தங்கம் இல்லாமல் வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லா இருக்கும். சரி, தங்கங்கிறது முதல் 400 கிராம் வரைக்கும் தங்கம் வேணுங்கிறது என் கருத்து. ஏன்னா அவசரமாக மாற்றணுன்னா உங்களுக்கு தங்கம் தான் தேவை. பட் தங்கம்ங்கிறது வந்து லாங் டேர்மில் வந்து உங்களை அசட்டை க்ரோ பண்ணாது, உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் 25-30 வயசு இருக்கிறவங்கலாம் 60 வயசில் ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா, இன்றைக்கி 20,000 சம்பாதிக்கிறவங்க 20,000 செலவு பண்ணுறவங்க அன்றைக்கி 80,000 செலவு பண்ணுற மாதிரி வரும். இந்தியாவில் வந்து பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, வாலண்டரி பென்ஷன் தான், என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு. அதிலலாம் ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30% ஆஃப் யுவர் இன்கம்மை நீங்கள் எடுத்து வச்சா தான் சேவ் பண்ண முடியும். கோல்டை தாண்டிட்டிங்கன்னா சேவ் பண்ணணுன்னா 3 விதம் தான் இருக்குது. ஒன்று ரியல் எஸ்டேட்டு. ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பணம் போட்டால் நிச்சயமாக நஷ்டம்தான் வரும். சமயத்தில் விற்க முடியாது, பணத்தை வசூல் பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்கிறது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் கடன் கொடுக்கறது. நீங்கள் பேங்க்குக்கு கடன் கொடுக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கடன் கொடுக்கலாம், பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு கடன் கொடுக்கலாம், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் போடலாம், பேங்க் பாண்ட்ஸ் போடலாம். பேசிக்லி கடன் கொடுத்தா உங்களுக்கு வட்டி வரும். பிரின்சிபல் ஏறாது. மாதம் வருஷம் வட்டி வரும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி வரும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி வரும், டெய்லி வட்டி வரும். ரெண்டாவது வந்து ஈக்விட்டினா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது. இதுதான் பேசிக்லி இதே ஒன்று தான். நீங்கள் கடன் கொடுத்தா வட்டி, பார்ட்னர் ஆனீங்கன்னா லாபம். ஸோ பார்ட்னர் ஆகணும்னா ஷேர் வாங்கணும், கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி வரும். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா பணவீக்கம்னு ஒன்று இருக்குது. இவங்க பணவீக்கம் ரொம்ப குறைஞ்சதாக இத்தனை நாள் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் சொல்கிற பேஸ்கெட் வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுற பேஸ்கெட்டு. காமன் மேன் யூஸ் பண்ணுற பேஸ்கெட்டில் வந்து 50%க்கு மேலே வந்து இதுதான் சாப்பாடு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலு, டியூஷன் ஃபீஸு, டாக்டர் ஃபீஸு, இதெல்லாம் தான் காமன் யூஸ், வாடகை, இதெல்லாம் தான் காமனாக யூஸ் பண்ணுறது. இது வந்து அஃபிஷியல் ரேட்டோட இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ கவர்மெண்ட் 4%னால் உங்களுக்கு 5-6% க்ரோ ஆகும். அதான் நிஜமாக நீங்கள் வாங்குகிற வட்டி. நிஜமான வட்டி வந்து நீங்கள் என்ன ரேட்டுன்னு கால்குலேட் பண்ணணுன்னா, பேங்க்கு கொடுக்குற நாமினல் ரேட்டுமோ, அது வந்து ஆங்கிலத்தில் நாமினல். ஸோ பேங்க் கொடுக்குற வட்டியிலேருந்து பணவீக்கத்தை குறைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து 5.25% கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்யூம் டேக்ஸ்ன்னு சொல்லி 10% இன்கம் டேக்ஸையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து 6.5 ரொம்ப மேக்ஸிமம், 5.5% தான் உங்களுக்கு வட்டி வரும். பணவீக்கமே 6% உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு பெருசாக லாபம் வராது. அதனால் நீங்கள் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஆர்டியில் இன்னும் கம்மி ரேட்டாக வரும் ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது. அதோட இன்னும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து ரிசர்வ் ஆர்டிங்கிறது. அதுலேயும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன் வராது. ஸோ நீங்கள் பேங்க்கில் போடுறது வந்து ஒரு வேஸ்ட்டுங்கிறது என்னோடய கருத்து. ஃபேப்ரி வேணான்ட்டேன். அப்போ நான் எப்படி சார் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்னென்னா, பேசிக்லி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனிலாம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து முதலீட்டு செய்வாங்க. அவங்க வந்து குரூப்பாக ஒரு பணத்தை கட்டி நியூ ஃபண்ட் ஆஃபரிங்னு ஒன்று போடுவாங்க. அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கில் நீங்கள் வந்து எந்த ஃபண்ட்ஸில் போடலான்னு டிசைட் பண்ணி, உங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப எடுக்கணுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். ரிஸ்கே வேண்டான்னா டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லாட்டா டெட் ஃபண்ட்ஸுன்னு இருக்கும், அதில் போடலாம். ஸோ டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கனாலே கடனுக்கு கொடுக்குறது. ஆனால் நீங்கள் ஆர்டினரி டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா இப்போ தப்பாக கொண்டு போய் ஐஎல்எஃப்எஸ்ஸு, ஆல்டிகோ கேபிட்டல் இங்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு நஷ்டமாயிடும். இந்த டெட் ஃபண்ட்ஸ்லேயே பாண்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அதை கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கலாம், ஏ கிரேட் கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கலான்னு. இந்த ஃபண்டில் போட்டிங்கன்னா 8-11% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நிறைய பேர் குட்டி குட்டியாக ஒரு பெரிய டப்பில் ஆளுக்கு ஒரு மக்கு ஊற்றினோன்னா கூட அது டப்பு ஃபுல்லாகிடும். அது மாதிரி எல்லார்ட்டேருந்தும் பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க.
கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டப்பு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அப்போ நம்ம ஒரு முதலீட்டு செய்ய முடியும். இந்த டப்பு மாதிரி கலெக்ட் பண்ணி முதலீட்டு செய்கிறது தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட வேலை. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறது செபியோட வேலை. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1995 ஆக்டில் வந்திருக்கு. அது பேர் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஃப்ராட் பண்ணாங்கன்னா நீங்கள் நேராக போய் செபியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணும்? அந்த தண்ணியை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஆளுக்கு ஒரு மக்கு ஊற்றி பெரிய டப்பாக கலெக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு ஈக்விட்டியில் போட வேண்டாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டப்பு தண்ணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க, கடன் பத்திரத்துக்குள்ளே போடுங்கன்னு சொல்கிறோம். எந்த கடன் பத்திரம்? தப்பான கடன் பத்திரத்தில் போட்டால் நஷ்டமாயிடும். இன்றைக்கி ரிலையன்ஸ் கேபிட்டல் அனில் அம்பானி கம்பெனியில் போட்டால் நஷ்டம், ஜி டெலிஃபினன்ஸ் கடன் கொடுத்துருந்தா நஷ்டம். ஸோ நீங்கள் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஃபண்டில் மட்டும் போடுங்க, பேங்க்கோட பாண்டில் மட்டும் போடுங்க, ஏ கிரேடு பெரிய டாட்டா பிர்லா இது மாதிரி கம்பெனியில் மட்டும் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் பாண்ட் இஷ்யூஸ்ன்னு பேர். கவர்மெண்ட் பாண்டில் மட்டும் போடுங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் இஷ்யூஸ். இல்லை ஏ கிரேட் பாதி கவர்மெண்ட் பாண்டில் போடுங்க, பாதி ஏ கிரேட் கார்ப்பரேட்டில் போடுங்கன்னா அது மாதிரி. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதாவது 15 நாளைக்கு 30 நாளைக்கு கடன் கொடுங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது. அது லிக்விட் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் 3 நாள் 8 நாள் 1 வாரத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் பணம் வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா அவங்க வெறும் கமர்ஷியல் பேப்பரில் ஷார்ட் டேர்ம் லெண்ட் தான் கொடுப்பாங்க. நான் ரொம்ப நாள் 2 வருஷம் 3 வருஷம் போட போகிறேன்னா நீங்கள் கவர்மெண்ட் பாண்டு இல்லாட்டா டைனமிக் பாண்டில் போடணும். இது டெட் ஃபண்ட்ஸு. இன்னொரு சைடில் வந்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸுன்னு இருக்கும். ஈக்விட்டினா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, சார் எனக்கு 15 வருஷத்துக்கு பணம் வேண்டாம், மாதம் நான் 500 1000 போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு 15 வருஷத்துக்கு கழித்து என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகணும், 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் வேணுங்கிறவங்கலாம் ஈக்விட்டியில் போடுவாங்க. 3 வருஷத்துக்குள்ளே பணம் வேணுங்கிறவங்கலாம் கடன் பத்திரத்தில் போடணும். நான் சேஃபாக சொல்கிறேன், 5 வருஷம் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக கடன் பத்திரத்திலே போடுங்க. 5லேருந்து 10க்கு மேலே வேணுங்கிறவங்க ஃபுல்லாக ஈக்விட்டியில் போடுங்க. 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தை பணத்தை எடுக்க போகிறீங்கன்னா பாதி பணத்தை கடன் பத்திரத்தில் போடுங்க, பாதியை ஈக்விட்டி ஃபண்டில் போடுங்க. ஆனால் 5 வருஷத்தில் உங்களுக்கு பணம் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்ட்ஸில் போடவே போடாதீங்க. இப்போ நான் கடன் பத்திரத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். திரும்பி நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீட்டு பண்ணுறதுக்கு இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். ஆனால் இதில் 2 விதமாக இருக்குது. ஆக்டிவ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, பேசிவ் ஃபண்டுன்னு. ஆக்டிவ் ஃபண்டுனா மேனேஜர் எந்த ஸ்டாக்கை வேணால் வாங்கலாம்னு அர்த்தம். பேசிவ் ஃபண்டுனா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இந்த நிஃப்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்கு மட்டும்தான் அவர் வாங்க முடியும். சென்செக்ஸ் ஃபண்ட்னால் சென்செக்ஸில் இருக்கிற 30 ஸ்டாக் தான் வாங்க முடியும். அது மாதிரி டிஃபைன் பண்ணிவிடும். இதெல்லாம் பேசிவ் ஃபண்ட். ஆக்டிவ் ஃபண்ட்னால் பேங்க் அவன் ஃபண்ட் மேனேஜர் எங்கே வேணால் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பேசிவ் ஃபண்டுக்கு 100 ரூபாய்க்கு 25 பைசா தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ. வேறு ஆக்டிவ் ஃபண்டுக்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 காசு ஃபீஸ் வாங்கிடுவோம். அதனால் நம்ம பேசிவ் ஃபண்டில் போட்டால் தான் நம்மளுக்கு லாபம் ஜாஸ்தி. 3 வருஷமாக இந்தியாவில் பேசிவ் ஃபண்ட்ஸ் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செபி ஒரு புதுசாக ரூல் போட்டாங்க. லார்ஜ் கேப் அப்படின்னா பெரிய கம்பெனி முதல் 100 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. மிட் கேப் அப்படின்னா 100 கம்பெனிலேருந்து 250 சைஸ் இருக்கிற கம்பெனிக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்மால் கேப்னால் 250லேருந்து 500 கம்பெனி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால ஆக்டிவ் ஃபண்ட்ஸெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட் பண்ண முடியல 3 வருஷமாக. அதனால் பேசிவ் ஃபண்ட்ஸ் தான் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பேசிவ் ஃபண்ட்ஸை போட்டுடலாம். இந்த ஃபண்டை வாங்கிறதுக்கு 2 வழி இருக்குது. நீங்கள் பேங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க, அது கமிஷன் பேங்க்குக்கு போகும். இல்லாட்டா அவங்க பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவன் ஏற்றவன் மூலமாக வாங்கினாலும் அவங்களுக்கு கமிஷன் போகும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும், டைரெக்டாக நீங்களே மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதுக்கு போய் வாங்கலாம். 500 ரூபா 1000 ரூபா நீங்கள் நிஃப்டி பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. அதில் எது சீப்பஸ்ட்னா யூடிஐங்கிற கம்பெனி தான் சீப்பஸ்ட்டாக கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு 20 பைசா தான் ஃபீஸ் வாங்குகிறாங்க. அந்த ஃபண்டில் போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வரும். ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சிலாம் 30-40 பைசா வாங்குகிறாங்க. ஸோ ஒரு முதலீட்டு பண்ணணுன்னு நினைக்கிறவர் போய் பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபீஸும் கம்மி, ரிட்டர்னும் ஜாஸ்தி,
எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு தெரியும். லாங் டேர்மில் அதுதான் பெட்டர். மியூச்சுவல் ஃபண்டு ரூட்டில் போனீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டும் போடாமல் பேசிவ் ஃபண்டில் போடணும். 3வது, இந்த சப் ப்ரோக்கர்ஸ்லாம் உங்களை துரத்துவாங்க. எங்கள்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் திறங்க, நம்ம இன்றைக்கி காசு பண்ணிடலாம், நாளைக்கு க்ளாஸ் பண்ணலாம், சார்ட்லலாம் போட்டு காட்டுவாங்க. எனக்கு 52 வயசு ஆகுது. 18 வயசுலேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன். இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி கார்த்தால வாங்கி சாயங்காலம் விற்கிறது, ஷார்ட் டேர்மில் ஸ்டாக்கை வாங்கி விற்று காசு பண்ணி நான் யாரும் பார்த்ததே கிடையாது. தயவுசெஞ்சு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதுன்னா ஏதாவது சப் ப்ரோக்கரை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்களே கண்டுபிடிச்சி படித்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நஷ்டம் பண்ணி பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இல்லாட்டா அது கத்தி மாதிரி, கத்தி பழத்தையும் வெட்டும் கையும் வெட்டும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சூதாட்டம் மாதிரி போனீங்கன்னா உங்கள் உயிரையே எடுத்துடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி சூசைட் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு புரோக்கர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணாதீங்கிறது என்னோடய கருத்து. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. பட் அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது பெரிய லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதால நிறைய பேர் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 ரூபாலேருந்து நல்ல ஸ்டாக் இருக்குது, 1000 ரூபா வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு ஸ்டாக்குனாலே என்னென்னு தெரியும். அவன் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டம்தான் வரும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு படிக்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். தமிழில் 2-3 மேகசின் வருது, அதை படித்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து அதுக்கு நியூஸ் பேப்பர் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிஸ்னஸ் லைன் இருக்குது, எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு படித்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பல்லாயிரம் புஸ்தகம் இருக்குது. என்டிஏ நீங்கள் பார்த்துருப்ப ஒரு 2000 புஸ்தகத்துக்கு மேலே கிடக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உலகத்தில் 500 வருஷமாக இருக்குது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல பேர் அவங்க அனுபவத்தை புஸ்தகமாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படித்து தான் நீங்கள் வரணும். நானே 2 புஸ்தகம் எழுதினேன் தமிழில். எனக்கு தமிழ் ரொம்ப வீக்கு. ஏன்னா எல்லோரும் தமிழில் எழுதுங்க, தமிழில் மாற்றி எழுதுங்கன்னா தமிழில் எழுத முடியல. நீங்கள் தான் இங்கிலீஷ் படித்து அதை கற்றுக்கணும். கடைசியில் இப்போ நானே உட்காந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை டைப் அடிச்சிட்ருக்கோம். அது ஆகும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்குள்ளே. என் புஸ்தகம் மட்டும் அத்தாரிட்டி கிடையாது. பஃபெட் என்ன புஸ்தகம் எழுதியிருக்காரு, பஃபெட்டோட குரு எழுதின புஸ்தகம், இதெல்லாம் படித்தீங்கன்னா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா 15-20% ரிட்டர்ன் கம்பல்சரியாக வரும். அதுக்கு நீங்களே படித்து நீங்கள் தான் போடணும். அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு வேண்டான்னா பேசிவ் ஃபண்டில் பேசாமல் போட்டுகிட்டே இருக்கிறது நிறைய ரிட்டர்ன் 12-13 வருஷம் வரும். 2000 ரூபா மாதம் போட்டு வருஷத்துக்கு 10% ஏற்றிட்டே போனீங்கன்னா இன்றைக்கி 2000 ரூபா, அடுத்த வருஷம் 2200 ரூபா, 3வது வருஷம் 2400, அதுக்கு அடுத்த வருஷம் 2700, அதுக்கு அடுத்த வருஷம் 3000 ரூபா அப்படின்னு ஏற்றிட்டே போனீங்கன்னா 20 வருஷத்தில் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடலாம். இதில் ஒன்றும் பெரிய புத்தியே இதே கிடையாது. இப்போ இமானுவேலுக்கு நான் 50 வருஷம் டைம் இருக்குது, எனக்கு 20 வருஷம்தான் டைம் இருக்குது. நான் எவ்வளோ பணம் போட்டாலும் இமானுவேலை கேட்சப் பண்ண முடியாது. ஸோ இமானுவேல் 25 வயசுலேயே ஆரம்பித்தார்னா பெரிய பணக்காரர் ஆகிடுவார். ஸோ நீங்கள் எவ்வளோ சிறுக வயசில் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். 3, உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ பணம் போடுறீங்க. சிறுக போடலாம். 500 ரூபா 1000 ரூபா போடணும். மாதம் 500 ரூபா 1000 ரூபா போட்டு கூட நீங்கள் கோடீஸ்வரன். ஸோ புதுசாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான டிப்ஸ்னால் எதை சொல்லுங்கள்? முதல்ல ஆங்கிலம் கற்றுக்கங்க. இது எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத அட்வைஸு, பட் ஆங்கிலம் கற்றுக்கங்க. டெய்லி பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸு, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் படிங்க. 3மே நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது. மின்ட்டுன்னு ஒரு பேப்பர் வருது, அதுவும் நெட்டு ஆன்லைனில், இதெல்லாம் ஃப்ரீ. இந்த 3 பேப்பரை டெய்லி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு தெரியும். இதை தவிர எப்படி நீங்கள் உள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நம்பிக்கையான ஒரு புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அவன் புரோக்கிங்கிறது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். அவன் பெருசாக அவங்கள ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டான். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வாங்கி போட்டுப்பான், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு புரோக்கர்கிட்ட போங்க. இதெல்லாம் பண்ண முடியலன்னா கொஞ்சம் புரோக்கரேஜ் ஜாஸ்தியானாலும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, எஸ்பிஐ இவங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டையும் போய் வாங்கி அங்கே விற்கலாம். நிறைய எல்லோரும் வெப்சைட் போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் பெட்டர், இந்த வெப்சைட் பெட்டர் இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லோரும் வெப்சைட், மணி கண்ட்ரோல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீன் சேவர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னால் நிறைய விகடன் ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க.
எல்லா வெப்சைட்லேயும் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரிஜினல் புஸ்தகத்தை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா எந்த ஷேரை வாங்கலாம் எந்த ஷேரை விற்கலாம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதை வாங்கி ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா உடனே விற்கக்கூடாது. ஒரு ஷேர் வாங்கினா ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகிற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் இந்த ஷேரை வச்சுக்கலன்னா தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் 10 கம்பெனியில் முதலீட்டு பண்ணிங்கன்னா 5லேருந்து 6 கம்பெனி தான் ஜெயிக்கும், 4 கம்பெனி தோல்வி அடையும். எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் வாரன் பஃபெட்டேவாக நீங்கள் மருதியை எடுத்தாலும் 4 ஸ்டாக்கு டப்பாவாக தான் போகும். 4 ஸ்டாக்கில் வர நஷ்டம் 6 ஸ்டாக்கில் போட்ட லாபத்துலேருந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு 25 ஸ்டாக்கு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் 15-16 ஸ்டாக்கில் சூப்பராக ரிட்டர்ன் பண்ணிங்கனாலே போகும். ஸோ அப்போ வந்துட்டு கோல்டை தவிர பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னா எஃப்டி வேணால் ஆர்டி வேணால் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் சார். லைஃப் இன்சூரன்ஸ் ஏமாத்தல், ஆர்டி வேஸ்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் வேஸ்ட்டு, பணவீக்கம் வராது. எய்தர் நீங்கள் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது சேஃப். ஆனால் அது 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டினியூஸாக. நீங்கள் சின்ன வயசாக இருந்து ரிட்டையர்மெண்ட் கிட்ட பிளான் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் போட்டிங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது. அது மாதிரி இருக்கிறவங்க 1 லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறவங்க பேங்க் பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா 9.25% 10.2% வரைக்கும் ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த பாண்ட் வாங்குற கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க. பாண்ட் எப்படி வாங்குறது, என்ன பண்ணணும்? இந்த பாண்டுங்கிறது வந்து எல்லா பேங்க்கும் டயர் 2 கேபிட்டல்னு ஒன்று ரைஸ் பண்ணணும். ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி இவங்க ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாம்பேயில் வச்சுருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பணம் தேவைப்படும் போது இந்த பாண்ட்ஸை விற்பாங்க. சில செலக்டட் புரோக்கர்ஸ் இந்த பாண்ட்ஸை வாங்கி உங்களுக்கு விற்பாங்க. அந்த பர்டிகுலர் புரோக்கர்ஸ்ட்டு நீங்கள் போகணும். நான் பல தடவை சொல்லியிருக்க மாதிரி என்ன இமெயில் நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லுவேன். அதனால் டெஃபினட்டாக அது. ஆனால் அது வந்து 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அது மாதிரி சேர்க்குறவங்களுக்கு. நான் சொல்கிறது சிறிக சேர்த்து 500 ரூபா 1000 ரூபா சேர்க்குறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு ரூட்டு. முதல் 400 கிராம் தங்கம், அடுத்தது டெட் ஃபண்டு, அடுத்தது ஈக்விட்டி ஃபண்ட். இதுதான் ரூட். நன்றி. நன்றி. This video is sponsored by Vijay Raja, pioneer in affordable luxury homes.